ஹாய் ஹலோ நம்மளுடைய வஸ்த்ரா மந்திர் பொட்டிக்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல இருக்கு. லெனின் காட்டன்ல இருந்து பியூர் காட்டன் அண்ட் கல்யாணி காட்டன் அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் சில்க் ஃபேன்சி சாரீஸ் இப்படி எல்லா விதமான சாரீஸும் நம்மளுடைய வஸ்த்ரா மந்திர் பொட்டிக்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஹாய், நம்மளுடைய வஸ்த்ரா மந்திர் பொட்டிக்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைடல் ஜுவல்லரி பற்றி பேசியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து 550 rupees தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லேருந்து பிரைடல் செட்டு, நெக் செட்டு, சோக்கர் மட்டும் வேணும், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1350 rupees தான். அண்ட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து 850 rupees அண்ட் இதுவுமே 850 rupees. ஸோ இந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் நம்மளுடைய வஸ்த்ரா மந்திரில் அவைலபிளாக இருக்குது. மூணாய்க்க நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில வந்து பல செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து பெரிய உமன் என்டர்பிரினர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டேலண்டட், அது இல்லாம அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸ், அதுல வந்து குட் ஹியூமன். அவங்கள பத்தி விசாரிச்சாலே அவங்க மாதிரி யாரும் இல்லப்பா, அவங்க மாதிரி அவங்க இலங்கை மனசு இப்படிதான் அவங்க பேர் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நன் அதன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி மேடம். வணக்கம் வணக்கம். வந்து அதாச்சு ஒரு அத்தை பொண்ணு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஹோமியா இருக்கிற ஒரே மீனாட்சி மேடம் நம்ம மீனாட்சி மேடம் தான். இன்னைக்கு அவங்களோட கேரியரை தவிர்த்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு அகம் அப்படின்னு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு வந்து வேலையும் கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு வந்து ஒரு டிசைனிங்னா என்ன, ஒரு செலிபிரிட்டி ட்ரெஸ் எப்படி ஒரு லேமான கூட ஒரு செலிபிரிட்டியா மாறலாம் அப்படின்றதா அவங்களோட கான்செப்ட். இன்னைக்கு எப்படி அது ஒரு உமன் என்டர்பிரினர் தான் மேடம் பார்க்க போறோம். மேடம் ரொம்ப மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேடம். மேடம் வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஒரு ரிலேட் பண்ற மாதிரி தான் உங்களோட சீரியல்ல வேணா நீங்க வில்லியா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் இல்ல உங்ககிட்ட ஹலோ சொன்னவங்க அத்தனை பேரும் மேடம் மாதிரி ஃப்ரெண்ட்லியா யாரும் இல்லைன்றதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். மேடம் உங்க அகம் பொட்டிக்கை பத்தி கொஞ்சம் கண்டிப்பா பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த அத்தை பொண்ணு நிறுவனம் சொன்னீங்கல்ல, அதோட இல்ல தங்கச்சின்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம். அத்தை பொண்ணு நீங்க நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஏதோ நீங்க நான் ரொம்ப நல்லதான்னு சொல்லும் போது பின்னாடி வந்து கேமரா ஆப்ரேட் பண்றது என்னோட ஸ்டாஃப் தான். அவ நக்கலா சிரிச்சா எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்வியூக்கு அப்புறம் அதெல்லாம் ஓகே ஃபைன். ஸோ அகம் அப்படின்றது வந்து நம்மளுடைய சலூன் பெயரு. ஸோ எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சலூன் மட்டும் கிடையாது, சலூன் இருக்கு, பொட்டிக் இருக்கு, டெய்லரிங் யூனிட் இருக்கு அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகம்ன்ற நேம் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது. அகம்னா அழகு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீடே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ட்ரெடிஷ்னலான விஷயங்களா வைப்பேன். மாடர்ன் அப்படின்றத தாண்டி எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்ற ஒரு டச் வந்து குழந்தையில இருந்தே அது எனக்கு பிடிச்ச ஒண்ணு. ஸோ எது பண்ணாலும் அதுல அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து என்னோட விஜே கரியர்ல கூட பாத்தீங்கன்னா நான் சாரி, ஜிமிக்கி எனக்கு பிடிச்சத நான் கேரி பண்றேன், அவ்வளவுதான். அதுக்காக யாருக்கும் திணிக்க மாட்டேன், நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. எனக்கு இதான் வரும், எனக்கு இது பிடிச்சதுனால நான் அதை ஃபாலோ பண்றேன். ஸோ அகம்ன்ற நேமும் அப்படிதான் வந்தது. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, எல்லாருக்குமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அவங்களுக்கு எது பிசினஸோ இல்லை சரி எப்படி அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்றதோ ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். நீங்க ஒரு 15 years வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீடியாலும் உங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. பட் இதுதான் நமக்கான பிசினஸ்ன்றது எப்படி சூஸ் பண்ணுங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு அப்போ தெரியாது இல்லையா. நான் சொல்றது ரொம்ப சைல்ட்ஹுட் இதுல இருந்தே நம்ம ஏதாவது வந்து பிசினஸ் பண்ணணும்ன்றது மட்டும் எனக்கு வந்து இருக்கும். அது படங்கள் பார்த்தோ இல்லை என் அப்பா பார்த்தோ என்னவோ வாட் எவர், ஆனா என்னெல்லாம் தெரியாது. அப்புறம் நமக்கு நாட்கள் ஆக ஆக நான் வந்து விஜே ஆனதோ இல்ல சீரியல் ஆர்டிஸ்ட் ஆனதோ வந்து அது எல்லாமே தானா யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் தான். அது வந்து எனக்கு பிளான்டே கிடையாது. நான் வந்து நடிக்கணும், டிவி முன்னாடி வருவேன்றதுலாம் எனக்கு நிஜமா பிளான்லயும் கிடையாது, என் பக்கெட் லிஸ்ட்லயும் கிடையாது. அது யூனிவர்ஸ் உடைய பிளஸிங்ஸ்ல அது நடந்தது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சரி நம்ம நடிச்சுட்டே இருக்கோமே, நம்ம வந்து இது ஆம்பிஷன் வந்துட்டு பிசினஸ் தானே அப்படின்ற போது சின்ன சின்னதா நிறைய பண்ணிருக்கேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனுடைய வெற்றி தான் இந்த அகம் சலூன் அண்ட் வஸ்த்ரா மந்திர் பொட்டிக். ஓகே மேடம், இப்போ வந்து சின்ன சின்ன விஷயமே வந்து எல்லாருமே நியூவான்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருள் ஒன்று வாங்கலன்னா என்னதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 days பார்த்தா நமக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் வந்து எப்படி இது மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இல்ல எல்லாருக்குமே யூனிக்கே எப்படி கலெக்ஷன்ஸ் எப்படி தெரிஞ்சது? பர்ச்சேஸ் வந்து நான் யாரும் நம்பி விட மாட்டேன். பர்ச்சேஸ் நான் தான் போவேன். அது சாரி ஆகட்டும் இல்லைன்னா வந்து நம்ம சலூனுக்கான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கூட வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் என்ன அவங்க வந்து சூஸ் பண்ணணும் என்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்பாங்க.
அதே மாதிரி அக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இப்போ என்ன ட்ரெண்டு, இப்போ என்ன மக்கள் விரும்புறாங்கன்றத பார்த்து அது ரோட் ஷாப்போ இல்லைன்னா கடையோ நானே போய் அதை ஃபேப்ரிக்கு எல்லாமே ஃபீல் பண்ணி அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பிக் பண்ணிட்டு வருவேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட சாரீஸ் இருக்கு, சாரீஸ் எல்லா விதமான சாரீஸ் இருக்கு, சல்வாஸ் இருக்கு, சல்வார் மெட்டீரியல் இருக்கு, லெஹெங்கா இருக்கு, பிரைடல் லெஹெங்காஸ் இருக்கு, பார்ட்டி வியர் கவுன்ஸ் இருக்கு. ஸோ ஜென்ஸுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வேஷ்டி ஷர்ட்ஸ் அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் இது இருக்கு, பட்டு சில்க் பேட்டர்ன் இருக்கு, ஷர்ட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த வெட்டிங்க்கு யூஸ் பண்ற அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. நிறைய பேருக்கு வந்து ஒயிட் மெட்டீரியல் இருக்குமான்னு கேக்குறாங்க. ஒயிட் மெட்டீரியல் மேடம், ஏன்னா வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க வந்து அவங்க வைஃபை கூட்டிட்டு வந்தா நாங்க அழகா வேணா மாத்தி அனுப்புவோம் ஒயிட் மெட்டீரியல். ஆமா மேடம், இப்போ நீங்க வந்து ஒரு என்டர்பிரினரா இருந்து எல்லாரோடயும் டிராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய கேரக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து கூட உள்ளவங்க எப்படி பழகலாம், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது பல பேர் வீட்டுல சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் எதுக்கு, கேரியரே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் உங்களுக்கு அது மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு? எனக்கு வந்து லைஃப்ல வந்து சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும், த்ரில் ரொம்ப பிடிக்கும். அது டே டு டே இப்போ என் பசங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க் வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்கும். வீட்டில் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான். அது யாருமே எனக்கு இப்போ வரைக்கும் என்னோட கிட்ஸ் முதற்கொண்டு யாருமே வந்துட்டு எதுக்கு இது என்ன அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நான் ரொம்ப லாஸ்ட்ல ஆன டைம்ல கூட என்னோட வீட்டில் வந்துட்டு அம்மா தம்பி யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஓகே அப்படிதான் சொல்லியிருக்காங்க சார். ஏன் நான் சொன்னேனே அப்படின்ற ஒரு விஷயம் டச்சோட இப்ப வரைக்கும் எனக்கு நடந்தது கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸியாவும் இருப்பாங்க. இந்த மாதிரி பொட்டிக்ன்றது வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுமா இல்ல வாக்கின் தான் வாங்க? இல்ல, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதுல நாங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்பதான் இது லான்ச் பண்ண ஒரு ஷோரூம். ஸோ போஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து வீடியோ கால் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், போட்டோஸ் அனுப்பியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டன்ஸோ கொரியர் இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. ஸோ இங்க வந்துதான் அப்படின்றது கிடையாது. ஸோ 100% 200% நம்ம கிட்ட வந்து அந்த குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். அதுக்கு மீறி கிளைண்ட்டுக்கு போட்டோ பார்த்து மேபி கலர் வந்து என்னதான் நம்ம கேமரால எடுத்தாலும் நேர்ல ஒன்று அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் நடந்ததுன்னா நம்ம உடனே வந்து ரிட்டர்ன் எடுத்துப்போம். மேடம், இப்போ பிசினஸ்னாவே எல்லாருக்குமே ஒரு தப்பு தான். ஆனா நிறைய பேர் வந்து ஈஸிட்டு வந்துடுறாங்க. பட் அது சஸ்டைன் ஆகுறதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்போ உங்களை மாதிரி நிறைய என்டர்பிரினர்ஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க. வந்து ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய பார்த்தா ரிப்ளிகா பண்ணிடுறாங்க. நீங்க வருவாங்க, நானும் நாளைக்கு ஒன்று பண்றேன்ற மாதிரி நிறைய அது மாதிரி சின்ன சின்ன காம்படிஷன்லாம் ஃபேஸ் பண்றாங்க. நீங்க அது மாதிரி என்டர்பிரினர்ஸ் நம்மளுடைய விஷன்ல நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்க இது பண்றாங்களா அவங்க அது பண்றாங்களேன்னு நம்மளுமே யாரையுமே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நம்மளுடைய ஸ்டைல் எப்பவுமே யூனிக்கா போல்டா இருக்கணும். இப்போ இந்த கடைக்குள்ள வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடை தான் சலூன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டச்ல வந்து எனக்கு தெரியல வேற எங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க ஓகே ஆமான்னு சொல்லியிருக்கணும். இந்நேரம் இந்த மாதிரி டச்ல சலூன் கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி எல்லா விஷயமும் அண்ட் வந்து நம்ம கடையை மட்டும் அழகா காட்டியும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள், நம்மளுடைய ஸ்டாஃப் முக்கியமா. ஏன்னா நம்ம என்னதான் பொருள் வாங்கி வச்சாலுமே இருக்கிற ஸ்டாஃபை தான் அது வந்து கேரி பண்ணுவாங்க. ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க தான் அவங்கள வந்து நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட்டடா வர வைப்பாங்க. ஸோ இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாஃப்காகவே ரிப்பீட்டடா வர கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வந்தோடனே வாங்குறவங்கள தண்ணி குடிக்கிறீங்களான்றது வந்து அது வந்து அது மாதிரி வந்து ஒரு வெல்கம் வந்து எங்கேயும் கிடைக்கிறதே இல்லை. அது இல்லாம இப்ப நீங்க வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் போவீங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி போயிருக்கீங்க. அப்ப இது யாரும் மேனேஜ் பண்ணுவாங்க? எப்படி இவ்வளவு பெரிய பிசினஸ்? எனக்கு வந்து பிளஸ்ட் நான் எப்படி சொல்வேன்னா, எப்படி என்னோட ஃபேமிலி, என்னோட தம்பி அம்மா அகைன் கிட்ஸ் அப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு இங்க கிடைச்ச ஸ்டாஃபுமே. இது நான் வந்து சும்மா இதுவா சொல்லல, ஷோக்காக. உண்மையிலேயே அது வந்து உண்மைதான். அவங்க வந்து பாத்துப்பாங்க, ஏதான பிரச்சனை நான் போன் எடுக்கலையா அவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க கடை மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிஸ்டராவோ அம்மா மாதிரியோ அப்படிதான் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க. சோ அவங்கள நம்பி இந்த கடையில நான் இன்னும் 10 கடை ஆரம்பிச்சாலும் அவங்க பாத்துப்பாங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னதான் வந்து அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நம்மளும் வந்து நம்ம ஸ்டாஃப், நீங்க ஸ்டாஃப்ன்றதே ஒரு கம்யூனிகேட் வேர்ட்ஸாக தான் நான் சொன்னேன். பட் பல பேர் வந்து ஒரு 2 நாள் வருவாங்க, 3 நாள் போயிடுவாங்க.
மத்தவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணா அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப்ன்றது மாதிரி நம்மளோட சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்க? இங்க வந்து 2 ஸ்டாஃப் இருக்காங்க, சோனு ஷீலா. அவங்க எல்லாருமே வந்து சூப்பர் சீனியர். லைக் இது வந்து நான் ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு இதை வந்து நான் டேக் ஓவர் பண்ணேன். அப்புறம் நான் என்னோட ஸ்டைலுக்கு இன்டீரியர் கன்வெர்ட் பண்ணது. ஸோ அவங்க 2 பேருமே வந்து எனக்கு முன்னாடியில இருந்தே ஒரு 5 to 7 இயர்ஸாவே எனக்கு வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து இங்கதான் வந்து இருக்காங்க என்னோட இதுக்கு அப்புறமும். ரொம்ப எல்லாருமே நான் சொன்னேன் இல்லையா, கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்காகவே வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. அதுக்கப்புறமா புதுசா வந்த ஸ்டாஃப்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஹவுஸ் கீப்பிங் அக்காங்க பத்தி சொல்லி ஆனும் 2 பேர், ஒலி அம்மா, தேவி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தாலுமே ரொம்ப ஸ்வீட். லைக் ஸ்வீட்னு எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் சர்வீஸ் பண்றாங்க, இல்ல அன்னைக்கு ஏதாவது ஸ்டாக் வந்திருக்கும், எல்லாருமே நிறைய அடுக்கியிருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க. சரி இவ்வளவு பண்றாங்களே, ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் கையில கொடுத்தா எங்கேயானு வாங்காம பாத்திருக்கீங்களா? இங்க வாங்கவே மாட்டாளுங்க. கண்டிப்பா அவங்க வேலைக்கு வீட்டுக்கு போறேன்னா சோகமா போறாங்க. ஆக்சுவலி அது உண்மை. ஆமா, நம்ம கொடுத்தோன்னா அக்கா வச்சுக்கோங்க அக்கா, நாளைக்கு இதுல எனக்கே நீங்க ஏதாவது பப்ஸ் வாங்கி கொடுங்கன்னா கூட வாங்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த 4 பேரும். இந்த 4 பேரை தாண்டி இப்போ புதுசா இதுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க சில பேர். ஸ்வேதா, வசந்தி, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவர்களும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த் எல்லாம் ஷூட்டிங் பிஸி, நான் ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருந்தது நம்ம ப்ராஜெக்ட் கலைஞர் டிவில. ஸோ அந்த பிஸில ஒரு சேலரி டேட் ஒரு முன்ன பின்ன ஆகி நான் வந்து கொடுக்குறேன். அவ வந்து சாரிடா லேட்டா கொடுத்துட்டேன்னா, ஐயோ மேடம் ரொம்ப சாரி, நான் உங்களை கேட்கவே கூடாதுன்னு. அவ வந்து ஏதோ எனக்கு அவ்வளவு ப்ளீஸ் பண்றா. நினைச்சேன் அடியே நான் தாண்டி உனக்கு சாரி சொல்லும். அந்த அளவுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் வீட்டுல என் ஃபேமிலியில அப்படிதான் அந்த மாதிரி. அண்ட் அகைன் என்னோட டிஎம் டீம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாரி, நேத்ரா. சில நேத்ரா அவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட மேக்கப் கோர்ஸ்க்காக கத்துக்க வந்த பிள்ளை. அப்புறம் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி பாண்ட் ஆகி அவ வந்து இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணிட்டான். அவளுடைய கசின் சிஸ்டர் கிளாரி, அவளும் என்ன பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் நான் சொல்றது இப்போ 1 month கேப்ல ஜாயின் பண்ணவங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போன சொன்னா கூட நாங்க போக மாட்டோம்ன்ற அளவுக்கு என்கிட்ட வந்து க்ளோஸ் ஆன பிள்ளைங்க. அகைன் டெய்லர் அண்ணாவாகட்டும், டெய்லர் அண்ணாலாம் வந்து நம்ம வேலை துணி தைக்கிறது தானே அப்படின்னு இல்லாம இந்த பூஜை எல்லாம் நடக்கும், என்ன ஒரு ஃபங்க்ஷனோ அது இழுத்து போட்டு அந்த வேலையை வந்து செய்வாங்க. செல்வி அக்கானை பொறுத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு 10 days 15 days தான் ஆச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு பிடிச்சி ரொம்ப ஆத்மார்த்தமா, அது நீங்க நேத்து இங்க வந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே அப்படிதான். அதுக்கு வந்து முதல்ல நம்ம பழகுற விதம், நான் எல்லாரையும் எக்ஸ்ட்ரீமா திட்டிருக்கேன், ஆனா யாருமே அது சீரியஸா, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த ஒரு 5 minutes நான் வந்து அவங்கள பேசுவேன், மஸ்கா பண்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன், ஏதானு பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க வீட்டுல நீங்க சொன்னது ஆக்சுவலி கரெக்ட். அது நீங்க எப்படி நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு போகும்போதுதான் கிளம்புறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமே தவிர இங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா மேடம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மனசு மட்டும் இல்ல, உங்க மனசு இல்ல, பொட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலோட ரேஞ்சில தான் இருக்கு. இது என்ன கான்செப்ட்? மதுரை மதுரை நான் மீன் பண்ணணும்னு பண்ணல. அப்படி பார்த்தா இங்கெல்லாம் பல்லக்கு டிசைன் தான் வந்திருக்கும். பட் எனக்கு என்னன்னா, நான் அகைன் சொன்னேன், எனக்கு அந்த ட்ரெடிஷ்னல் டச் வந்து இருக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு புடவை வாங்க வரலாம், இல்லைன்னா ஒரு வயசுக்கு வந்ததுக்கு புடவை வாங்க வரலாம், சீமந்தத்துக்கு வாங்க வரலாம். ஸோ அவங்க உள்ள வரும்போதே அவங்களுக்கு ஒரு வைப் வந்து வேற மாதிரி இருக்கணும். இதுக்குள்ள வரும்போதே அவங்க மனசு எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப காமா அமைதியா, எதை பத்தி யோசிக்காம, இதெல்லாம் பாக்குறதுலயே அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்கணும். அண்ட் அப்கோர்ஸ் மதுரைன்றதுனால தான் நான் மீனாட்சி அம்மனுடைய இது அவ்வளோ அழகா பெருசா வச்சிருப்பேன். அவங்கள பார்த்து ரசிக்கலாம். ஸோ இந்த பிளஸிங்ஸோட என்கிட்ட ஒரு சாரியோ ஒரு நகையோ வாங்கும் போது அது கொஞ்சம் ஆத்மார்த்தமா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பர்சனல் ஃபீல். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரைடல் செட் எல்லாம் வந்து வாடகைக்கு கொடுக்குற கான்செப்டே கிடையாது. இப்பதான் வந்து இந்த பிரைடல் செட் எல்லாம் வாடகைக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வாடகை என்ன ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச்ல ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நான் இது வந்து ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிற பிரைடல் செட் எல்லாம் நீங்க ஓனா பர்ச்சேஸ் பண்ணாலே 1000 ரூபாய் 1500 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ளதான் வரும். ரொம்ப ஹெவியா நீங்க போட போறீங்கன்னா கூட மேக்சிமம் 5000க்குள்ள உங்களுக்கு அது வந்துருமே தவிர, லைக் நீங்க வாடகை கொடுக்குற காசை என்கிட்ட வந்து வாங்கிட்டே போயிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கும் பொருட்கள். ஏன் அது சொல்ல வரேன்னா, அப்பெல்லாம் ஏன் அது வந்து ஒரு சம்பிரதாயமா வச்சிருப்பாங்க. எப்படி ஒரு கல்யாண பொண்ணுக்கு வந்து வாடகைக்கு கொடுத்து
முன்னாடி ஒருத்தங்க யூஸ் பண்ணிருப்பாங்க, திரும்ப அந்த நகையை தான் இன்னொரு பொண்ணு போடும், அதுதான் அது வந்து பாரம்பரியமா அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது அப்போல்லாம் ஒரு ஐதீகமா இருந்தது. அப்போ கோல்டு தான் ஒரே ஆப்ஷன், கோல்டு இல்லைன்னா மஞ்சள் கயிறு தான்ன்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ நம்மளுடைய ட்ரெண்ட் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அதையும் ஒரு மனசுல வச்சுட்டு சரி நம்ம கிட்ட வரவங்க வாடகைக்கும் இருக்கீங்க, அவங்க அந்த வாடகையோட ரேட்டை கேட்டு பரவாயில்ல 1000 ரூபாய் தானே 1500 ரூபாய் தானே நம்ம வாங்கிக்கலாமே, எனக்கு ஒரிஜினலா வாங்கிட்டாங்கன்னா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். சோ அந்த மாதிரி எனக்கு அவங்க வீட்டு விசேஷமும் நம்மளுதுன்ற மாதிரி தான். கண்டிப்பா மேடம். ஒரு வியாபார ரீதியாவே இவ்வளவு நேரம் நீங்க பேசவே இல்லை. யாரையாச்சும் எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தணும், பார்த்தவங்கள எப்படியாச்சும் ஒரு மன நிறைவை கொண்டு வரணும் தான் நினைக்கிறீங்க. இன்னொரு நிறைவான விஷயம், நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்கீங்க, ஒரு பிசினஸும் ஆரம்பிச்சு கண்டிப்பா நிறைய காசிப் பேசுவாங்க. அது இல்லாம வந்து இன்னைக்கு எப்படி பணம் கிடைச்சு சொல்லுவாங்க, இது எப்படி சக்சஸ், இது மாதிரி எப்படியும் உங்களுக்கு நேர்ல பேசினாலும் ஒரு காதல் இருக்கும், அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுங்க? நான் வந்து ஆக்சுவலி எதையுமே நான் ஃபர்ஸ்ட் கண்டுக்க மாட்டேன். இப்ப நீங்க சொல்றீங்களா என்ன சுத்தி இவ்வளவு நல்ல சோல்ஸ் இருக்காங்க, எனக்கு அவங்க பேசுற விஷயங்கள் மட்டும் தான் தேவை. அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணா நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள் இல்ல சுத்தி பேசுற காசிப்ஸ் அதை பத்தி எனக்கு வந்து கேரே கிடையாது. அதை நான் என்னைக்குமே நினைச்சு ஃபீல் பண்ணதும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு நிலைமைக்கு எப்படி வந்தேன்றது இதுக்குள்ள இருக்கிற ஜீவன்களுக்கு தெரியும். இந்த பொசிஷனுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது என் அம்மாக்கு தெரியும், கிட்ஸுக்கு தெரியும். ஸோ அது போதும், யாருக்கு தெரியணுமோ அது போதும். நான் யார்கிட்டயும் போய் ப்ரூஃப் பண்ண மாட்டேன், யார்கிட்டயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நான் தான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதுதான் என்னோட பாலிசி. தேவையில்லாம நான் எதுக்காகவும் வந்து நான் ரொம்ப ஃபீலும் பண்ண மாட்டேன். எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட ஒரே இது. தேங்க்ஸ் மேடம். இப்போ வந்து ஒரு கோவில் ஒரு கோவிலுக்குள்ள வந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கோவில் மட்டும் இல்லப்பா, இது வந்து அதுக்கான ஒரு ட்ரெடிஷனல் சாரீஸ்ல இருக்கு, காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது இல்லாம வந்து ஜுவல்ஸ் இருக்கு, அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வந்து லேடிஸ்னு வந்துட்டா இங்க நிறைய ஃப்ரெண்ட்லி மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றது ஷேர் ஆமா. பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம், சாரி இன்டர் பண்றதுக்கு, முக்கியமா வந்து நம்ம வந்து அகம் ஆஸ்ட்ரோ சென்டர் அப்படின்னும் ஒரு சென்டர் இருக்கு 3rd floorல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அஸ்ட்ராலஜர், வந்து நான் சொல்றது ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர் வந்து நமக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், நம்மளுடைய ஜாதகம் ரீதியான விஷயங்கள், கொஷின்ஸ் அதையுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு வரனே பார்க்கணும், ஒரு ஜாதக பொருத்தமே பார்க்கணும்னா கூட அதுக்கான ஸ்பேஸும் இங்க அவைலபிளா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா போதும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், பொண்ணு எப்படி இருக்கணும், ஆமா இங்கே ரெடி பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர் மேடம். வந்து உங்களை பார்த்த உடனே அப்புறம் என்னடா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா. வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? மூன் ஐகான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு காமனா என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் அதனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து ஷேர் பண்றேன். எப்பவுமே ஹாப்பியா இருங்க, சொல்லிடலாம். அவங்களுக்கு என்ன சொல்றது ஈஸி, எல்லாருமே எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரும். இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஏதாவது சில பல இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்மளுடைய ஃபேஸோ இல்ல நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய சோல் எப்பவுமே வந்து டயர்ட் ஆகாம எப்பவுமே ஒரு ஹாப்பியா இருந்து பாருங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மட்டும்தான் முடியும். இது நான் வந்து அனுபவபூர்வமா சொல்றேன். ஸோ நம்மளுடைய கடைக்கு நீங்க எப்ப வேணா விசிட் பண்ணலாம். இல்ல உங்களால வர முடியலன்னா நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை கோடம்பாக்கத்துல தான் இந்த அகம் பொட்டிக் இருக்கு. நீ கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு மைண்ட் பியூர் ஆகணும்னா கூட இந்த இடத்துக்கு வந்து போகலாம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய அடுத்த செலிபிரிட்டியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.